ப்ரோ வீடியோலாம் எடுக்கிறீங்க? சும்மா தான் ப்ரோ சாப்பிட போறோம்ல, சின்ன vlog பண்ணி பண்ணு. ஏமாத்தி எதுக்கு உதவி கொண்டு வரீங்க? வா வா போயிடலாம் எல்லாம் வா. ஒரு நாள் தானே, ஒரு நாள் லீவ் போடு வா. லீவ் அதான் வண்டி வந்துச்சுதான் வாங்க போலாம். இங்க சாப்பிடலாம் வேண்டாம், நம்ம ஊருக்கு போய் சாப்பிடலாம். டேய் இது என்ன ரூட்ரா இது? எங்கடா போயிட்டு இருக்கோம்? இவ்வளவு இருட்டா இருக்கு. மேப்ப ஒழுங்கா பாடுறா டேய். மட்டும் நல்லா ஈஸியா ஏமாத்திடுங்கடா. ஆனா நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. மணி என்னடாவது டைம்? 11 எப்படி நம்ம திருச்சி ரீச் ஆகிறதுக்கு இருந்து எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகுமா திருச்சி ரீச் ஆக? ஏன்பா இவ்வளவு நேரம்? நாங்க டோல்கேட்டுக்கு அண்ணா நின்றுட்டு இருக்கோம். ஓ நீங்க டோல்கேட்டுக்கு அங்க நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க வருவீங்க, நாங்க டோல்கேட்டுக்கு இங்க நின்றுட்டு இருக்கோம். ஆமா அதேதான். போன் மட்டும் அடிக்கலன்னா காலைல வரைக்கும் நீங்க அங்க நின்றுட்டு இருப்பீங்க, நாங்க இங்கே நின்றுட்டு. நாங்க இப்ப நம்ம எங்க ட்ரிப்பு போறோம், எங்க ட்ரெக்கிங் தானே போறோம். எங்க ட்ரெக்கிங் போறோம்னா அவனுக்கு சூர்யாவுக்கு தெரியாது. அவன் வந்து நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னாச்சும் நம்ம கூட வரான். அதாவது நம்ம எங்க போறோம் நினைச்சிருக்கான், திருவாரூர் போறோம் நினைச்சிருக்கான் அவன். சரி யாருமே காட்டிக்காதீங்க, உங்களுக்கும் தெரியாத மாதிரி காட்டிங்க. சாப்பிடதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி வாங்க. ஏன்னா நாளைக்கு ஆபீஸ் அவனுக்கு லீவ் போட மாட்டான். சாப்பிட போறோம்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே மேடம் பேக் எல்லாம் கேட்டா என்ன சொல்றது? பேக் எல்லாம் சொல்லலாம். அப்படியே இப்ப ஆபீஸ் தானே போனோம், அங்க இருந்து அந்த வழியா அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப அவனுக்கு பேக் அந்த அளவுக்கு அறிவாளி கிடையாது. A few minutes later. ப்ரோ வீடியோலாம் எடுக்கிறீங்க? சும்மா தான் ப்ரோ சாப்பிட போறோம்ல, சின்ன vlog பண்ணி பண்ணு. சாப்பிட கிளம்புமா? வணக்கம். எல்லாரும் பேக் மட்டும் என்ன ப்ரோ சாப்பிட போறதே ஹெல்மெட்டா? ஆமா ப்ரோ, போலீஸ் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் எங்க பார்த்தாலுமே. என்ன பண்றது? வண்டி யாரோட? வண்டி நம்மளோட தான். என்ன எல்லாரும் சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் மாட்டிக்கிறீங்க, என்னதான் கதை? அது ஒன்றும் இல்லை, லீவுக்கு ஊருக்கு வந்தானுவோம். லீவு முடிஞ்சிட்டுல அப்படியே நைட்டு சாப்பிட்டு அப்படியே சென்னை கிளம்பினாலும் தான் பேக் எடுத்து வந்துட்டானோ. அவனெல்லாம் பேக் எடுத்துட்டு வந்துருக்கானு. சரி நீ லோக்கல் தானே, நீ எதுக்கு பேக்கு? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் நம்ம கடைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்டா, அதனால தான் எடுத்துட்டு வரேன். ஏதோ சொல்றீங்க, சொல்லுங்க. டேய் அப்படியே ரைட்ல ஒரு கோயில் ஒன்று தெரியுது பாறேன், அப்படியே அங்கே நிப்பாட்டு. இப்ப எதுக்கு அவன் தேங்காய் உடைக்கிறான்? அது ஒண்ணும் இல்ல, திருவாரூர் சும்மா போனாலே ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கு, அதனால சும்மா தேங்காய் உடைக்கிறேன், வேற எதுவும் கிடையாது. டேய் நாளைக்கு ஆபீஸ் போன்டா நானு. ஒன்னும் இல்ல ப்ரோ, உண்மையா சாப்பிட தான் போறோம். சும்மா இருக்கே, நீங்க பண்றத பார்த்தாலே எனக்கு. நம்ம எந்த ட்ரிப் போனாலுமே ஸ்டார்டிங் வந்து நமக்கு இப்படி தான் ஆரம்பிக்கும். நம்ம முடிகொண்டாம் பிடாரியம்மன் கோயிலில் வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வண்டிக்கு எலுமிச்சம்பழம் வச்சு தான். இப்போ இதை கூட அவன் கேட்டு கிடக்கான், எதுக்கு எலுமிச்சம்பழம்லான்ட்டு. அவ்வளவுதான், திருவாரூர் வேற ரீச் ஆயிட்டோம். அவனை திருவாரூர்ல சாப்பிட போலான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தோம். கவனிக்கல போல, போன் பேசிட்டு வந்துட்டு இருக்கான் அவன். பாப்போம் என்ன வண்டியை என்ன கேட்கறான்ட்டு. வண்டியை நிப்பாட்டாலாம் சொல்லுவோம், இல்லைன்னா போற வரைக்கும் போட்டுன்னு விட்டுருவோம். A few moments later. டேய் என்னடா ரோடுனா பார்த்தா சிட்டியை தாண்டி போன மாதிரி இருக்கு. இதுக்கு அந்தாண்ட கடை இருக்கான்னா, இது எந்த ரூட் இது? ப்ரோ கொஞ்சம் இப்போ பசங்களை போன் அடிச்சு கேட்டேன். தீபாவளி அடுத்த நாளுக்கு கடை திறக்கலையா? எது? இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போங்க, வழியில் எதுவும் ஹோட்டல் இருந்தாலும் அப்படியே சாப்பிட்டு வந்துருவோம். டேய் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தியா இல்லையா? அங்க பாடுற அம்மையப்பன் போர்டே வந்துடுச்சுடா. நம்ம அம்மையப்பன் தாண்டி போயிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் கடையே கிடையாது. அவ்வளவு தூரம் வந்துட்டோமா? சரி அப்படியே ரைட்ல விட தாஜ்மஹால் நைட் வியூ பார்த்துட்டு வந்துடும். ப்ரோ வெறுப்பேத்தாத ப்ரோ. லே போடா, நமக்கு அந்த தாஜ்மஹால் vlog வீடியோக்கு நைட் வியூ காட்டுறதுக்கு வீடியோ வேணும்ல, அப்படியே ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம். ப்ரோ
ப்ரோ குரூப்ல ஒரு லொகேஷன் ஒன்று போட்டிருக்கான் தமிழ்ல, அங்கே வர சொல்றான் ப்ரோ. ஏன்டா? வண்டி ஏதோ ரிப்பேரான், அதனால போட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட வண்டியை மாத்திட்டு வர போறானா. அந்த லொகேஷன் வர சொல்லிருக்கான் நம்மள. சாப்பிட போறதுக்கு எதுக்குடா வண்டியெல்லாம் மாத்திக்கிட்டு? இல்ல ப்ரோ, நாளைக்கு அவன் ஆபீஸ் போகணும்ல. சரி, நீங்க நைட்டுக்கு அப்புறம் வண்டி அப்படி ரிப்பேர் பண்ணுவான். மணி ஆயிட்டு இருக்குடா, கடை வேற இருக்குமா தெரியல. அதான்டா இந்த வண்டி கொண்டு போய் அவன்கிட்ட போட்டு அந்த வண்டி எடுத்து வந்துடலான், அவன் ஃப்ரெண்டு வண்டி எடுத்து வந்துடலான். 2 வண்டி வச்சிருக்கான் போல அவன். சரி ஓகே பேச டைம் ஆயிட்டு இருக்கு. அந்த லொகேஷன் நான் சொல்றேன், கிளம்பு நான் சொல்றேன் உனக்கு. A few minutes later. டேய் இது என்ன ரூட்ரா இது? எங்கடா போயிட்டு இருக்கோம்? இவ்வளவு இருட்டா இருக்கு. மேப்ப ஒழுங்கா பாடுறா. டேய் கரெக்டான ரூட் தானே அது? எனக்கு மட்டும் என்ன ரூட்னு தெரியுமாடா? அவன் அனுப்புல லொகேஷன் கூட்டு போயிட்டு இருக்கேன். எந்த ரூட்டா இருந்தா என்னடா? எந்த ஊரு போட்டிருப்பானா? எங்க இருந்து எந்த ரூட் சொல்லிருக்கான்? ஒரே நிமிஷம். ஊர் வந்து மன்னார்குடின்னு காட்டுது. மன்னார்குடியா? டேய் திருவாரூர்ல இருந்து அது வரும்டா, 35-40 கிலோமீட்டர் வந்து 4 கிலோமீட்டர் தான் மன்னார்குடி. டேய் ஒரு புரோட்டா சாப்பிட ஏன்டா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இந்த மாதிரி அலட்சியம் கட்டி அடிக்கிறீங்க? என்ன ப்ரோ பண்றது? வேணும்னா உன்னை கூட்டு வந்தேன். அவன் வண்டி ரிப்பேர் ஆயிட்டா, அவன் ஃப்ரெண்டுக்கு மன்னார்குடி சொல்லவே இல்லை. ஒன்னும் பிரச்சனை இல்லை, போய் வண்டியை மட்டும் மாத்திட்டு வர வழியில மன்னார்குடியில சாப்பிட்டு வந்துருவோம். இது மன்னார்குடியிலையா? அப்ப நம்ம மன்னார்குடியை தாண்டி தான் போறோமா? தயவு செஞ்சு லொகேஷன் எங்கடா இருக்கு? மன்னார்குடியில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் வேற மன்னார்குடி போர்டு வந்துட்டு, இன்னும் இதுல 4 கிலோமீட்டர் தான். ஏன்டா இப்படி பண்றீங்க நீங்க? வண்டி வேற நான் வேற ஊரா விட்டு வண்டி எடுத்து வந்துருக்கேன்டா. V3 அதுல லைட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. உனக்கு தெரிஞ்சும் ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு? 2 கிளாஸ் வச்சிருக்கோம், அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் ப்ரோ. இத்தச்சலா கிளப்பாரு. அவனுக்கு போன் பண்றான் எங்க இருக்கான்ட்டு. அவன் லொகேஷன் அனுப்பிட்டான், எங்கதான் இருக்கான். ஓ தமிழ் வந்து பைக் வாங்குற இடத்துக்கு போயிட்டானா? ஓகே, நம்ம வந்து அண்ணா சாலை கிட்ட நிக்க சொல்றான். ஓகே ஓகே, நம்ம அங்கேயே நிப்போம். வண்டி வந்தோடனே இங்கே ஒரு கடை இருக்கான்னு பாரு. கொட்டுக்குது பக்கெட் பிரியாணி கடை காமி, சாப்பிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே கடைசியா வந்து தோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு அதே மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டோம். அண்ணா சிலை தான் உட்கார்ந்துருக்காங்கன்னா எங்க பார்த்தாச்சு, நல்ல வேலையா. ஒருத்தன் கண்டுபிடிச்சாச்சு. எங்க போனீங்க நீங்க? கரெக்டா வந்துட்டான். ஒரு 20 நிமிஷம் ஆகுது. சரி ஒரு நிமிஷம் நான் கால் பண்றேன். ஒரே நிமிஷம். அதான் வண்டி வந்துச்சுல, வாங்க போலாம். இங்க சாப்பிடலாம் வேண்டாம், நம்ம ஊருக்கு போய் சாப்பிடலாம். வாங்க போயிடலாம். இரு ஒரு நிமிஷம் இரு. ஏன் என்ன இருன்னா புரியலையா? சாப்பிட வரல, நம்ம இரு வெயிட் பண்ணு. சாப்பிட வரல, வண்டி வாங்க வந்தா வண்டி வாங்கியாச்சு, போயிட்டே இருக்கலாம். மணி 9 வரும். பொறுமையா உண்மையா சொல்லிடாம, இதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுவான். நம்ம வந்து ஒரு ட்ரிப் போறோம். ட்ரிப்பா மல்லாதீங்க தயவு செய்து. நான் என்ன பண்றது? நம்ம பிளான் என்ன? 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் போடணும். 3 மாசம் நீங்க போறது கன்ஃபார்ம் தான். போறதுனா 3 மாசத்துக்கு போறதுதான். ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. சொல்லிதான் வந்திருக்க மாட்டேன். நாளைக்கு ஆபீஸ் போயிருப்பான். அடுத்த வாரம் இருக்கலாமடா கிளம்பி. எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க. இந்த பாரு தீபாவளி லீவ் என்ன மட்டும் நல்லா ஈஸியா ஏமாத்திடுங்கடா. ஆனா நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. நைட் ஒரே ஒரு நாள் லீவ் போடுவோம். ஒன்னும் பிரச்சனை. திருச்சி போறோம் போடுமா? இங்க அப்படிதான் சொல்லுவீங்க. திருச்சியில இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் உள்ள போனோம். ஏன் அப்படியே அங்க இருந்து கொடைக்கானலா? அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. பருத்தி வச்சு விட்டீங்க நமக்கு. அது அப்புறம் பாத்துக்கலாம். அது எங்க போறோம்ட்டு. ஒரு ட்ரெக்கிங் போறோம். நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம். ஆனா ட்ரெக்கிங் பண்ணி போற மாதிரி ஒரு இடம், அவ்வளவுதான். எங்கதான் போறோம்? தயவுசெய்து உண்மையா சொல்லுங்க. திருச்சி போறோம். அங்க ஒரு 70 கிலோமீட்டர் உள்ள போனோம். நைட்டு ஸ்டே பண்ணிடுவோம். அழகா மதியம் நைட்டு சாப்பாடு வேணாம்னு அப்பயே கிளம்பிடுவோம் ஊருக்கு. அதுதான் தவறான செயல். ஆனா அவங்க கூட நைட்டு ஸ்டே பண்ணிடுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம முன்னாடி நைட் டிராவல்லாம் கிடையாது. நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல போறோம். திங்கமா ஆபீஸ் போறோம்டா நீ. ஆனா அவன் வண்டி வாங்கினாதான் நம்ம வந்தோம்னு சொல்லுங்க. பாதி தூரத்துல சாப்பாட்டுக்கு வண்டி வாங்க போறான். சாப்பாடு சாப்பிடறதுக்கு எதுக்குடா வண்டி? உனக்கே புரிய வேணாமா சொல்லு. அங்கே சொல்லிருக்கலாம். எதுக்கு வந்திருக்க மாட்டேன். ஏமாத்தி எதுக்கு உதவியும் கொண்டு வரீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. போயிடலாம் எல்லாம். வா, ஒரு நாள் தானே, ஒரு நாள் லீவ் போடுவா. லீவ் போடணும்னா நான் பர்மிஷன் கேட்கணும். எவ்வளவு இருக்கு? வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தியா நீ? நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன்னு என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. ஒரு நாள் தானே விடு, போயிட்டு வரலாம். விடு சரி. இப்ப வாங்க. ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க. நான் ட்ரெஸ் ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. எப்படி என்கிட்ட எல்லாத்துக்கும் நான் எடுத்து வந்து எதுக்கு பேக் எடுத்து வந்துருக்கான்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல எல்லாம் நேரத்தையே பேசி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. அம்மாவே சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். ஆபீஸ் போய் வந்து தெரியாது. அங்க ஆபீஸ்ல கரெக்ட் பண்ணிட்டேன்னு தெரியல. அங்க போய் நிக்கிறேன். இதெல்லாம் பேசுறானே. வாங்க போலாம். சரி ஓகே போயிடுவோம். நம்ம தான் இப்ப திருச்சியில ஒரு இடத்துக்கு ட்ரெக்கிங் போறோம். அது எந்த இடம்னு வீடியோ தொடர்ந்து பாத்துட்டே இருக்கேன். கண்டிப்பா சாப்பிட்டு போகணும். சாப்பிட்டுரும். கடையெல்லாம் வாங்கிக்கலாம். காசே கிடையாது. பாத்துட்டோம்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. வண்டியா நடந்துரும். வண்டி நம்மளோட. சரி ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் திருச்சியில மீட் பண்ணுவோம்.
திருச்சியா? மூஞ்ச அப்படி வச்சு ட்ரிப்பு போறோம்னா ஒரு ஜாலியா சரி ஓகே வாங்க வாங்க கிளம்ப ட்ரிப் வாங்க. இப்ப வந்து சாப்பிட ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். எங்க இருக்கணும் கரெக்டா எங்க இருக்கும்? திருச்சி வரணும். நம்ம ஒரு தஞ்சாவூருக்கு முன்னாடி இருக்கும். இன்னொரு மாரியம்மன் கோயில்ல நானும் சாப்பிட்டு இருக்கோம். இப்பயே மணி என்னடாவது டைம் இப்பயே 11. எப்படி நம்ம திருச்சி ரீச் ஆகிறதுக்கு இருந்து எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகுமா திருச்சி ரீச் ஆக? 2 மணி நேரம் அங்க எதுக்கு 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம் 60 கிலோமீட்டரா? தஞ்சாவூர்ல 60 கிலோமீட்டர். 1 மணி நேரம் பார்த்தாலும் எப்படி நம்ம காண்டாயிடும் நினைக்கிறேன் திருச்சி ரீச் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் கரெக்டா வந்து இப்ப எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா திருச்சிக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். நம்ம ஒரு 3 பேர் வந்துட்டோம். நம்ம கூட வந்து இன்னும் 2 பசங்க இன்னும் வரல. அவங்களால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டா கிளம்ப வேண்டியதான். ஏன்பா இவ்வளவு நேரம்? நாங்க டோல்கேட்டுக்கு அண்ணன் நின்றுட்டு இருக்கோம். ஓ, நீங்க டோல்கேட்டுக்கு அங்க நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க வருவீங்க, நாங்க டோல்கேட்டுக்கு இங்க நின்றுட்டு இருக்கோம். ஆமா அதேதான். போன் மட்டும் அடிக்கலன்னா காலைல வரைக்கும் நீங்க அங்க நின்று இருப்பீங்க, நான் இங்கே நின்று. நாங்க அங்க நிக்கிறோம் கவனிக்காம நீங்க எப்படி நீங்க வந்தீங்க? அவனு நின்றுக்கானோ நம்ம கவனிக்காம முன்னாடி வந்துட்டோம். இப்ப எங்க போறோம்ல ஞாபகம் இருக்கா? போற பக்கம் எங்கேயாவது போவோம். எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட் தான். ஓகே, அதான் இப்ப எங்க இருக்கோம்னா நம்ம கரெக்டா திருச்சிக்கு முன்னாடி ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற டோல்கேட்ல தான் இருக்கோம். நம்ம இருக்காம அங்க எடுத்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துல நம்ம போயிடலாம். ஓகே இது ப்ரோ இங்க கேமரா என்ன இது? ஓ செருப்ப கம்மியா? ஓ செருப்பா இதுல வச்சுட்டு வந்திருக்காரு ப்ரோ. செருப்ப பாருங்க. புட்ரஸ்ல வைக்காம செருப்பா. நீங்க வந்து ட்ரெயின்ல போறேன்னு இருக்கீங்க. நாளைக்கு செருப்ப பார்த்தாருன்னா உங்க அப்பா எப்படி செருப்பு இந்த மாதிரி ஆயிருக்குனாங்க என்ன சொல்லுவீங்க? சைலன்சர்ல வச்சுட்டோம்ங்களா? ட்ரெயின்ல எல்லாம் போனா வண்டியில போனேன்னு கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஆமாப்பா ட்ரெயின்ல தான் போனேன், ட்ரெயின் சைலன்சர்ல வச்சுட்டேன். சைலன்சர் சுட்டுட்டு எங்க போறீங்களா? டிரைவருக்கு முடியல, நான் தான் ட்ரெயினை ஓட்டணும்னு சொல்ல போறீங்களா? வச்சு அழுத்தி பிடிச்சிருந்தப்பா.